வணக்கம். நம்ம மீண்டும் 400 வருடங்களுக்கு முந்தைய அமெரிக்காவில் இப்போ சந்திக்கிறோம். இங்கிலாந்தில் மத சுதந்திரம் இல்லை என்பதற்காக அங்கே இருந்து அமெரிக்கா என்கிற அந்த புதிய கண்டத்திலேயாவது போய் நம்ம வாழலாம் என்று சொல்லி வந்த ஒரு சிறிய கூட்டம். இவங்களை பில்கிரிம்ஸ்னு சொல்லுவாங்க. பெரும்பாலானவர்கள் ப்ரௌனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்க. ராபர்ட் ப்ரௌன் என்பவரை பின்பற்றியவர்கள். இவர்கள் ஆபத்தான கடற்பிரயாணத்தை தாண்டி இப்போது அமெரிக்காவின் கடற்கரைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் இவர்களுக்கு இங்கே என்ன காத்துக்கிட்டு இருக்கு, என்ன ஆபத்து, என்ன பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குங்கிறதே தெரியாது. அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும், குடியிருப்புகளை ஏற்படுத்த முடியுமா, அதற்கு வசதிகள் அங்கே இருக்கா, எதிரிகள் யார், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சட்ட வரைவு, ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னா பெரும்பாலானவர்கள் பியூரிட்டன்ஸ், ப்ரௌனிஸ்ட்டு இந்த மாதிரி மத அமைப்பை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரு சிலர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க, வேறு பல காரணங்களுக்கு வந்தவங்க. அதனால் அவங்க இஷ்டப்படி நாளைக்கு நடந்துக்கிட்டு இந்த கட்டுப்பாடு இல்லாமல் அங்கே ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக தான் மேஃப்ளவர் காம்பேக்ட் என்கிற அந்த சட்ட வரைவை ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அங்கே கப்பல்லே நடக்குது. கப்பல் அந்த கரையில் வந்து நிற்குது, இன்னும் அவங்க கரைக்கு இறங்கலை. அப்பொழுது நவம்பர் 19 இதை தயாரிக்கிறாங்க. இவங்க கடலில் 65 நாட்கள் அந்த கடினமான பிரயாணத்துக்கு பிறகு இப்போது கேப் காட் என்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க. இது இவங்க எங்கே குடியேறுவதற்கு இங்கிலாந்தில் அனுமதி வாங்கினாங்களோ அந்த பகுதியில் இருந்து 230 மைல் வடக்க இருக்குது. இன்னும் தெற்கு பகுதியில் இன்றைக்கி பென்சில்வேனியா மாகாணம் இருக்குது இல்லையா, அங்கே ஹட்சன் ஆறு வந்து கடலில் கலக்கிற அந்த இடத்துல அங்கே போய் இவங்க இறங்கியிருக்கணும். ஆனால் இப்போ அப்படி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா கடற்கரை ஓரமாக போகணும், நிறைய மணல் திட்டுக்கள் இருக்குது, இதில் கப்பல் மாட்டிக்கிட்டால் உடஞ்சி போயிடும். அப்போது இது மிக ஆபத்தான பிரயாணமாக இருக்குது. அதனால் அவ்வளோ தூரம் நம்ம போக முடியாது, இங்கே செட்டில் ஆகிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த கேப் காட் என்கிற இந்த பகுதியில் அவங்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே கரை இறங்கணும், அங்கே குடியிருப்பை ஏற்படுத்தணும். அதற்கு முன்பு அந்த நிலப்பகுதியை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு எந்த பகுதியில் இறங்கி குடியிருப்பை ஏற்படுத்த முடியுங்கிறது தெரியணும். ஏன்னா அங்கே குடியிருப்புகளை ஏற்படுத்தணுன்னா அவங்களுக்கு குடிதண்ணீர் வேணும், மரங்கள் இருக்கணும், சமதளமான பகுதி இருக்கணும். அப்போ இதெல்லாம் அவங்க பார்க்கணும், எந்த பகுதியில் குடியேறலான்னு அங்கே ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி அவங்க முடிவெடுத்து 1620 வருடம் நவம்பர் 19 அன்றைக்கு இரவு கப்பலை வடக்கு பக்கமாக கொண்டு போய் கேப் கார்டுடைய அந்த வடக்கு முனை பகுதியாக வந்து அந்த பேக்கு உள்ளே வந்துடுறாங்க. அடுத்த நாள் நவம்பர் 20 தான் அந்த மேஃப்ளவர் காம்பேக்டில் எல்லாரும் கையெழுத்திடுகிறார்கள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் அவர்கள் கப்பல்லையே தங்கியிருந்து அங்கேயே அவங்க பாட்டு பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அதற்கு அடுத்த நாள் தான் கரையில் இறங்கி அவங்க குடியிருப்புக்கு சரியான இடத்த தேட ஆரம்பிக்கிறாங்க. குடியிருப்புகளை ஏற்படுத்துவதற்கான அந்த நிலப்பகுதி சரியாக இருக்கணும், அங்கே விவசாயம் பண்ணணும், அதற்கேற்ற நிலமாக இருக்கணும். இதெல்லாம் அவங்க பார்த்து தான் குடியிருப்புக்கான இடத்த தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ இதற்கு தான் ஒரு சிறு குழுவை அமைத்து அந்த குழுவினர் தான் போய் இறங்கி இடத்த தேடணும். இன்னும் சிலர் அந்த கப்பலை சரி பண்ணுற வேலையை செய்கிறாங்க. ஏன்னா புயலால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதில் முக்கியமாக இந்த பெரிய கப்பல் வந்து கடற்கரையிலேருந்து தள்ளி தான் நிற்கும். அங்கேருந்து கரைக்கு அவங்க வரணும்னா அதுக்கு ஒரு சின்ன படகு தேவை. அதற்கான ஒரு சின்ன பாய்மர படகு, அதை ஷாலப்னு சொல்லுவாங்க, அது அவங்ககிட்ட இருந்தது. அந்த புயலால் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்போ அதை சரி பண்ணணும். அதனால் அதற்கான கார்பெண்டரும் சிலரும் இந்த ஷாலப்பை கரையை கொண்டு வந்து அந்த சரி பண்ணுற வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்ககிட்ட 800 துடுப்பு போடுற சின்ன படகு இருந்து அதில் தான் இந்த குடியிருப்புக்கு இடத்தை தேடக்கூடிய குழுவினர் கரைக்கு வர்றாங்க. இந்த கேப் கார்டுடைய அந்த வடக்கு முனையிலேருந்து அப்படியே வளைவாக நடந்து கீழே வரைக்கும் வந்து இந்த பெரிய நிலப்பகுதி வரைக்கும் வந்து தேடுறாங்க. இங்கெல்லாம் நிறைய மரங்கள் இருக்குது, மணற்பாங்கான பகுதிகள் இருக்குது. ஆனால் குடித்தண்ணீர் இல்லை. குடியிருப்பு அமைக்கிறதுக்கு ஒரு குடித்தண்ணீருக்கான ஒரு சிறிய நீர்ச்சுனை அல்லது ஒரு ஓடை, ஒரு நதி, ஏதாவது ஒன்று இருக்கணும். அதனால தான் இவங்க எப்படி நடந்து அந்த பெரிய நிலப்பகுதியை நோக்கி போகிறாங்க. ஆனால் இந்த பகுதியிலேயே பழங்குடிகள் அங்கே இருப்பதற்கான அடையாளங்கள்லாம் தெரியுது. அவங்க சின்ன சின்ன மிருகங்களை பிடிக்கிறதுக்கான கண்ணிகள்லாம் வைத்திருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க. ஒருத்தர் அதில் கூட மாட்டிக்கிறார். ஸோ இப்படி இந்த நிலப்பகுதி வழியாக வந்து இந்த பெரிய நிலப்பகுதிக்கு வர்றாங்க. இந்த வளைந்த பகுதி வழியாக கடற்கரையை ஒட்டியே இவங்க நடந்து வர்றாங்க. அப்படி வரும்போது அங்கே ஒரு பெரிய மணற்குன்றை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே இருந்த பழங்குடிகள் அவங்க வந்து மக்காச்சோளத்தை விளைவித்து, அங்கே இருக்கக்கூடிய மக்காச்சோளம் மேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை அவங்க அறுவடை செய்து அவங்க பயன்பாட்டுக்காக அங்கே பாதுகாப்பாக மறைத்து வைத்திருந்துருக்கிறாங்க. அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் இந்த பகுதிக்கு கார்ன் ஹில் என்கிற பெயர் வந்தது. அந்த நேரத்தில் இந்த பில்கிரிம்ஸுக்கு இந்த உணவு, இந்த மக்காச்சோளம் மிக தேவையாக இருந்தது. ஏன்னா குடியிருப்பை ஏற்படுத்துவதற்கான அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாகும். அதை கண்டுபிடிச்சி குடியிருப்புகளை ஏற்படுத்தணும். ஏற்கனவே அவங்க காலதாமதமாக அந்த குளிர்காலத்தில் தான் வந்திருக்கிறாங்க. இதுக்கு பிறகு தான் அவங்க விவசாயம் செய்யணும். அதுக்கு பிறகு அறுவடைக்கு பிறகு தான் அதுலேருந்து அவங்களுக்கு உணவு கிடைக்கும்.
அப்போது அது வரைக்கும் இவங்களுக்கு இப்போது உணவு தேவைப்படுது. அங்கே அமெரிக்கா கண்டத்தில் அங்கே பக்கத்தில் யார்கிட்ட இருந்து எதுவும் வாங்க முடியாது. ஏன்னா அங்கே நாகரிகம் அடைந்த ஒரு தேசம் எதுவுமே அங்கே இல்லை. மற்ற தேசங்கள் கப்பல்கள் அங்கே அனுப்புகிறதும் இல்லை. அங்கே வாணிபம் எதுவுமே கிடையாது. அப்போது இங்கிலாந்தில் இருந்து ஏதாவது ஒரு கப்பல் இவங்களுக்குன்னே அனுப்பப்பட்டு இவங்களை தேடி வந்தால் தான் இவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய செவ்விந்தியர்கள், அந்த பழங்குடி மக்கள் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவிலேயோ அல்லது ஆசியா கண்டத்திலேயோ 3000 வருஷத்துக்கு முன்பே கூட தாமிரம் போன்ற உலோகங்களை பயன்படுத்தி அவங்க ஆயுதங்கள் செஞ்சுருப்பாங்க, விவசாய கருவிகள் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்களுக்கு உலோக பயன்பாடு இன்னும் வரல. அவங்க இன்னும் கூர்மையான கற்களை ஒரு மரத்தில் கட்டி அதை தான் ஆயுதமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. மரத்தில் தான் அம்புகள் செய்து பயன்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கண்டத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க. முழுக்க காடுகளாக இருக்குது. அப்போ இங்கே இவங்களா முயற்சி செய்து விவசாயம் செய்து அதற்கு பிறகு தான் உணவு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வரைக்கும் இவங்களுக்கு போதுமான உணவு இருக்குமா அப்படின்னா சந்தேகம் தான். அப்போது இந்த உணவு இவங்களுக்கு மிக தேவையாக இருக்குது. அதனால் இதை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இது செவ்விந்தியர்களுடைய உணவு. அதனால் நாம் அறுவடை செய்த பிறகு இதை நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். இப்போ அவங்ககிட்ட இருந்து திருடுற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்படி அவங்க இந்த கடற்கரை ஓரமாக போயிட்டு இருக்கும்போது முதலாவது சில பழங்குடியினரை பார்க்குறாங்க. அவங்க இவங்களுக்கு எதிராக அம்புகளை எய்கிறாங்க. இவங்களும் துப்பாக்கிகளால் சுடுறாங்க. இதில் யாருக்கும் எந்த காயமும் படல. 2 தரப்புலையுமே எந்த பாதிப்பும் இல்லை. இதற்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களும் இதே மாதிரி அவங்க இந்த கடற்கரை ஓரமாக இடத்தை தேடுறாங்க. இதற்குள்ளாக அவர்களிடம் இருந்த அந்த பெரிய படகு, அந்த பாய்மரத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெரிய படகு தயாராகிடுச்சு. இதற்கு பிறகு அந்த பெரிய படகுல ஷாலப்பில் ஏறி இந்த கேப் கார்டில் எதிர்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெரிய நிலப்பகுதி வரைக்கும் அங்கே போய் ஒவ்வொரு பகுதியாக அவங்க தேடுறாங்க. அப்படி தான் அங்கே ஒரு பகுதியில் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஓடை இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதற்குள்ளாகவே அந்த கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. அந்த கிறிஸ்மஸே அவங்க அந்த கப்பல்லே தான் கொண்டாடுறாங்க. அதற்கு பிறகு தான் கப்பலில் இருந்து இவங்க தேர்ந்தெடுத்த அந்த பகுதிக்கு பொருட்கள்லாம் கொண்டு வர்றாங்க. அங்கே மரங்களை வெட்டி எல்லாருக்கும் பொதுவான ஒரு காமன் ஹவுஸ், ஸ்டோரேஜ் ஹவுஸ் மாதிரி ஒன்றா முதல்ல கட்டுறாங்க. இப்படி கட்டிகிட்டு இருக்கும்போதே சில செவ்விந்திய பழங்குடிகள் தூரத்தில் வரதை பார்க்குறாங்க. அப்போல்லாம் இவங்க கட்டிகிட்டு இருக்கிற அந்த மரத்தடுப்புகளுக்கு பின்னால் இருந்து துப்பாக்கியால் சுடுவாங்க. அதனால் செவ்விந்தியர்கள் பயந்து போயிடுவாங்க. இப்படி இவங்களுக்கான வீடுகளை கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த செவ்விந்தியர்களோட சந்திப்பு அப்பப்போ நடக்குது. சிலர் வந்து இந்த காடுகளுக்குள்ள சுற்றி திருந்து பக்கத்தில் அந்த செவ்விந்திய குடியிருப்புகள் எதுவும் இருக்குதா அப்படின்லாம் தேடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சில பகுதிகளில் செவ்விந்திய பழங்குடிகள் வாழ்ந்த அடையாளங்கள் இருக்குது. சில இடங்களில் அவங்க கிராமத்தையே பார்க்குறாங்க, செவ்விந்தியர்களுடைய அந்த உயரமான அந்த கூடாரம். இப்படி பல கூடாரங்களை பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே போனால் யாருமே இல்லை. இப்படி பல கைவிடப்பட்ட குடியிருப்புகளை பார்க்குறாங்க. அதேபோல் சில பகுதிகளில் முன்பு அந்த பழங்குடிகள் விவசாயம் செய்த இடங்களையும் பார்க்குறாங்க. இதற்கு முன்பு சோளம்லாம் பயிரிட்டுருக்கிறாங்க. அதுவும் இப்போ கைவிடப்பட்டதாக இருக்குது. இந்த மாதிரி சில பகுதிகளை பார்க்குறாங்க. அப்போ முன்பு அவங்க அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆனால் இன்னும் தள்ளி சில பகுதிகளில் இந்த பழங்குடிகள் பல குழுக்களாக அங்கங்கே இருக்கிறாங்க. அவர்கள் தான் அப்பப்போ இவங்களை தூரத்தில் காடுகளில் இருந்து இவங்களை பார்த்துட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் பனிப்பொழிவு அதிகமாகுது. அப்போ அந்த குளிர்லலாம் அவங்க தாக்கு பிடிச்சி நிற்கணும்னா சீக்கிரமாக வீடுகளை கட்டணும். அதனால் இவங்க சீக்கிரமாகவே சில வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னுமே மேஃப்ளவர் கப்பல் அந்த பேயில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. பெண்கள் குழந்தைகள்லாம் அந்த கப்பல்லே தான் இன்னும் இருக்கிறாங்க, கீழே தரைக்கு வரலை. அதுவும் இல்லாமல் இவர்கள் கூட இரவு நேரத்தில் சிலர் அங்கே போயிடுவாங்க. ஒரு சிலர் தான் இங்கே அந்த வீடுகளை கட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே தங்கி இருக்கிறாங்க. இப்படி கடினமான சூழலில் இவங்க அந்த வீடுகளை கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு செவ்விந்தியர் இவர்களை நோக்கி வர்றாரு. உடனே இவங்க தயாராகிறாங்க, ஒருவேளை தாக்குதல் கூட நடக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவர் தனி ஆளாக தான் வர்றார், நட்புணர்வோடு வர்ற மாதிரி தான் தெரியுது. இவங்க கிட்ட வந்தவுடனே ஒரு பெரிய ஆச்சரியம் இவங்களுக்கு காத்திருந்தது. என்னென்னா, அவர் ஆங்கிலத்தில் இவங்களோட பேசினார். சில ஆங்கில வார்த்தைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பயன்படுத்தி பேசுகிறாரு. எப்படின்னா, இந்த 1500களில் இருந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் மாதிரி பலரும் கப்பல்களில் அங்கே வந்து போயிட்டு தான் இருந்திருக்காங்க. ஐரோப்பாவில் இருந்தும் இங்கிலாந்தில் இருந்தும் கூட சிலர் வந்து போயிருக்கிறாங்க. அதே நேரம் இப்போ மேஃப்ளவரில் இருந்து வந்து இறங்கி நிற்கிறாங்க இல்லையா, இதே பகுதிகளில் பல செவ்விந்திய பழங்குடிகள் இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் கூட அதிக அளவில் அந்த மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்து தான் 90% மேலே பெரும்பகுதி இந்த பழங்குடிகள் அழிந்து போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் பாட்டெக்ஸ் என்கிற கிராமம் இருந்திருக்கு. அதைத்தான் இந்த பில்கிரிம்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கைவிடப்பட்ட கிராமங்களாக பார்த்தாங்க. அந்த கூடாரங்கள்லாம் இருக்குது, ஆனால் ஆட்கள் இல்லை அப்படின்னு பார்த்தாங்க இல்லையா.
அங்கே அதிகமாக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. 1617 1619க்குள்ள இந்த 3 வருடங்களில் அந்த கொள்ளை நோயில் இவங்கெல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப காலமாகவே இந்த கொள்ளை நோய் பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட இருந்து வந்தது. அந்த சின்னம்மைன்னு சொல்லக்கூடிய அந்த நோய் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. இவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாதனால இறந்து போயிட்டாங்க, அப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபகால கண்டுபிடிப்புகளின்படி அது சின்னம்மையால் அவங்க பாதிக்கப்படல, லெப்டோஸ்பிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயால் தான் அவங்க பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க. இது காட்டு மிருகம் அல்லது அவங்க வளர்க்குற மிருகங்கள் மூலமாக பரவக்கூடியது. மழைக்காலங்களில் அந்த மிருகங்களுடைய சிறுநீர் மூலமாக பாக்டீரியா மூலமாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய். அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த கொள்ளை நோயினால் தான் இறந்து போயிருக்கிறாங்க. அதனால தான் அந்த மேஃப்ளவரில் வந்து இந்த பில்கிரிம்ஸ் குழுவினர் இங்கே இந்த செவிந்திய பழங்குடிகள் எதிர்ப்புகள் அதிகம் இல்லாமல் இந்த குடியிருப்பை வெற்றிகரமாக அவங்க அமைக்க முடிந்தது. அப்போது இப்படி இங்கே ஒரு பெரிய செவிந்திய பழங்குடி குடியிருப்பு இருந்திருக்கு. இங்கிலாந்தில் இருந்தும் சிலர் வந்திருக்கிறாங்க, வந்து இங்கே சில காலம்லாம் தங்கி இருந்திருக்கிறாங்க. அதனால் அவர்கள் மூலமாக தான் இவங்க ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி இங்கிலாந்தில் இருந்து வந்தவங்க வந்துட்டு போயிட்டாங்களா, அல்லது இங்கே குடியிருக்க முயற்சி செய்து அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியலை. இந்த காலகட்டம் வரைக்குமே இப்படி பலரும் வந்து குடியிருப்புகளை ஏற்படுத்தலாம் முயற்சி செய்து அது தோல்வி அடைந்திருக்கு. நியூ இங்கிலாந்து பகுதியில் இந்த விர்ஜினியா, ஜேம்ஸ் டவுன் பல பகுதிகளில் பல முயற்சிகள் நடந்து அதெல்லாம் தோல்வி அடைந்திருக்கு. 1492 தான் கொலம்பஸ் இங்கே அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாரு. இதற்கு பிறகு 1497 இங்கிலாந்தில் இருந்து ஜான் காபட் அப்படிங்கிறவர் வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட் என்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறார். இது இன்றைக்கு இருக்கக்கூடிய கனடாவில் இருக்குது. இதற்கு பிறகு தான் இங்கிலாந்தில் இருந்தும் பலரும் இந்த புதிய நிலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் ஸ்பானிஷ் அப்புறம் போர்ச்சுகல் இவங்க தான் அதிகமாக இங்கே வந்து நிலத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இங்கிலாந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் இதை அதிகமாக ஆரம்பித்தாங்க. அது ஏன், அதுக்கு பிறகு இங்கிலாந்து எப்படி இதில் வெற்றி பெற்றதுங்கிற காரியங்களை நம்ம இன்னொரு பாடத்தில் விரிவாக பார்க்கலாம். இப்படி 1497 இங்கிலாந்தில் இருந்து வந்திருந்தாலும் இதற்கு பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் 1585 தான் முதல் குடியேற்றத்தை ஏற்படுத்த முயற்சி எடுக்கிறாங்க. இந்த பிளைமவுத்துக்கு தெற்கு பகுதியில் இன்றைக்கி இருக்கிற விர்ஜினியா மாகாண பகுதியில் ரோனாக்ங்கிற ஒரு தீவு இருக்குது. அங்கே தான் இவங்க குடியேற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு 1587 இங்கிலாந்துலேருந்து ஜான் ஒயிட் அப்படிங்கிறவர் பலரை கூட்டிகிட்டு வந்து இங்கே குடியேற்றுகிறார். இங்கே மக்கள் குடியேறிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள், மற்ற பொருட்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து இங்கிலாந்துலேருந்து ஒரு கப்பல் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில புயல்கள் இப்படி சில பிரச்சனைகளால் அது தாமதமாகுது. அப்புறம் 3 வருஷம் கழித்து 1590 தான் அந்த கப்பல் வந்து சேருது. அந்த கப்பலில் இருந்து வந்து இந்த குடியேற்றத்தை பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. அங்கே வீடுகள்லாம் கட்டப்பட்டிருக்கு, சுற்றி வேலிகள், பாதுகாப்பு வேலி எல்லாம் அமைத்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த மக்கள் எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தெரியல. அதனால தான் இதை த லாஸ்ட் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. தொலைந்து போன குடியிருப்பு என்கிற பெயர் தான் இன்றைக்கி இருக்குது. அடுத்ததாக விர்ஜினியா பகுதியில் ஒரு விர்ஜினியா காலனி அப்படின்னு ஒன்றை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க. இப்படி தான் ஜேம்ஸ் டவுன் உருவாகுது. ஸோ இங்கே ஒரு குடியேற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது 1607. இங்கே இங்கிலாந்து குடியேற்றத்துக்கான முயற்சிகளை செய்தது, அவங்களுக்கு தேவையான சப்ளையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனாலும் கூட 214 பேர் குடியேறினதில் ஒரு சில வருடங்களில் 60 பேர் தான் மிச்சம் இருந்தாங்க. ஏன்னா அந்த பகுதி காட்டுப்பகுதி, ஏராளமான கொசு தொல்லை அவங்களுக்கு. அதனால் வரக்கூடிய நோய்கள், இப்படி பல பிரச்சனைகளால் எல்லோரும் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பயங்கரமான குளிர்காலத்தை அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, சரியாக விவசாயம் பண்ண முடியல அவங்களால. ஸோ இதனால் பட்டினியால் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ இப்படிலாம் பிரச்சனைகள் இருந்தாலும் 1612 பிறகு புகையிலை சம்மந்தமான இப்படி வியாபார ரீதியான பயிர்களை நாங்கள் பயிரிட ஆரம்பித்தாங்க. இப்படி இந்த குடியிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பித்தது. இதற்கு அடுத்த குடியிருப்பு தான் 1610 நியூ ஃபவுண்ட்லேண்ட் முதல்ல கண்டுபிடிச்சாங்களே அந்த பகுதியில் குடியேற்றத்தை ஏற்படுத்தினாங்க. இதுவும் பல கஷ்டங்கள் இருந்தாலும் பிறகு ஒரு குடியேற்றமாக முன்னேறியது. அப்போ இந்த 2 குடியிருப்புகளை தவிர பல குடியிருப்புகளும் தோல்வியடைந்தது. அப்போது அடுத்ததாக இந்த மேஃப்ளவர் கப்பலில் வந்த இந்த பில்கிரிம்ஸ் குழுவினர் இவர்கள் தான் 1620 இங்கே பிளைமவுத்தில் வெற்றிகரமான ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தினாங்க. வெற்றிகரமான இவங்களும் ரொம்ப வெற்றிகரமாக ஆரம்பத்தில் செயல்பட முடியல. இவங்க அந்த குடியிருப்பை ஏற்படுத்திய ஆண்டு மேஃப்ளவர் கப்பலேருந்து இறங்கினாங்க இல்லையா, அதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே அந்த கப்பலில் வந்த பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. கடுமையான குளிர்காலத்தை சமாளிக்க முடியல, சரியான உணவு இல்லாமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மற்ற நோய்கள், இப்படி பல பிரச்சனைகளால் பாதி பேர் வந்து உயிர் பிழைக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த மேஃப்ளவர் கப்பல்லே வரும்போதே ஒரு குழந்தை பிறந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த குழந்தை கூட தாக்கு பிடிக்க முடியல, 1 வருஷத்துலேயே இறந்து விட்டது.
இப்படிப்பட்ட கடுமையான சூழல்களில் அவங்க போராடி அந்த காட்டுப்பகுதியில் ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தினாங்க. இதில் இந்த மேஃப்ளவர் குடியிருப்பு ரொம்ப விசேஷமானது. ஏன்னா மற்ற குடியிருப்புகளை மாதிரி அரசாங்கமே முயற்சி எடுத்து அதை செய்யலை. இந்த அரசாங்கத்திலேருந்து பெரிய உதவிகள் கிடையாது. இவங்களாக தான் அங்கேருந்து ஓடி வந்தாங்க. இங்கிலாந்து அரசாங்கத்திலிருந்து தப்பிறகு தான் ஓடி வந்தாங்க. அங்கே மத சுதந்திரம் இல்லை, அவங்க ஒடுக்கப்படலாம், சிறையில் போடப்படலாம். அதனால தான் பயந்து அங்கே ஓடி வந்தாங்க இல்லையா. அப்போது இவர்களாக முயற்சி எடுத்து செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அங்கே ஒரு கட்டுப்பாடோட ஒரு குடியேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மேஃப்ளவர் காம்பேக்ட், அதுவும் வரலாற்று சிறப்பு மிக்கது. ஏன்னா அங்கே நீதியின்படி அங்கே ஒரு அரசமைப்பு கொண்டு வரப்படணும், அங்கே எல்லாம் ஒழுங்குகளின்படி நடக்கணும், அங்கே நீதி இருக்கணும், எல்லாருக்கும் சம நீதி கிடைக்கணும் என்பதில் உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் அந்த மேஃப்ளவர் காம்பேக்ட்லேயே அவங்க இதையெல்லாம் எழுதி எல்லாரையும் கையெழுத்து போட வைத்தார்கள். இந்த சாசனம் தான் பிற்காலத்தில் அமெரிக்கா ஒரு மக்களாட்சி தேசமாக, எல்லா மக்களும் சமநீதி, சுதந்திரம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக உருவாவதற்கு, அப்படி ஒரு தேசமாக உருவாக்கப்படுவதற்கு ஒரு அடிப்படையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த பில்கிரிம்ஸ் இவங்க அங்கே குடியேற்றத்தை ஏற்படுத்தி வெற்றிகரமாக கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய செவிந்திய பழங்குடிகளுடைய உதவிகள் கிடைத்தது. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வீடுகளை கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு செவிந்திய பழங்குடி இவர்களை நோக்கி வந்தார். அவர் இவங்களோட ஆங்கிலத்தில் பேசினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதற்கான காரணம், ஆங்கிலேயர்கள் அதற்கு முன்பு வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போது பெரிய குடியிருப்பு இருந்தது. அப்போது இவர் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு இருந்திருக்கிறார். அதனால தான் இவர்களை பார்த்த உடனே வெல்கம் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு சொல்லி இவர்களை வரவேற்று இருக்கிறார். இந்த செவிந்திய பழங்குடி, இவருடைய பெயர் ஸ்குவாண்டோ. இவர் இப்படி இந்த பில்கிரிம்ஸோட நட்புறவோடு இருந்தார். அன்றைக்கு இரவு இந்த ஸ்குவாண்டோ அந்த அவர்களுடைய வீடுகளில் அவங்களோட தான் தங்கியிருந்தார். அதற்கு பிறகு பல நாட்கள் இந்த ஸ்குவாண்டோ இப்படி இவர்களுடைய குடியிருப்புகளுக்கு வர்றது, இவங்களோட தங்கியிருக்கிறது, இப்படி இவர்களுடைய நட்புறவு வளர்ந்தது. இவர் மூலமாக தான் அங்கே சுற்றி என்னென்ன செவிந்திய பழங்குடிகள் இருக்கிறாங்க, என்னென்ன குழுக்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பெயர்கள் என்ன, இதெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவர்களோடும் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த பிளைமவுத் காலனி, இந்த பில்கிரிம்ஸுடைய காலனி வெற்றிகரமாக அமைக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம், இவங்க சுற்றி இருக்கக்கூடிய செவிந்திய பழங்குடிகளோட நட்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். இதனால் இவங்க நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தினாங்க. இவங்க அதிக அளவு பொருட்செலவில் இவங்க பாதுகாப்புக்கான வேலைகளை செய்திருக்க வேண்டியது இருக்கும். செவிந்தியர்கள் தாக்குதலில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவங்க சுற்றி வர வேலிகளை அமைக்கணும், கோட்டை சுவர்கள் போல் அமைக்கணும், கோட்டைகள் அமைக்கணும். அந்த பாதுகாப்புக்காக அவங்க என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அந்த வேலைகளெல்லாம் செய்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் இவங்க மிச்சப்படுத்துனாங்க. இப்படி பாதுகாப்பிற்காக அதிக நேரத்தையும் பொருட்செலவு மிக்க அந்த வேலைகளெல்லாம் செய்கிறத விட்டுட்டு அவங்க முன்னேற்றத்துக்கான, விவசாயத்துக்கான காரியங்கள், அதில் அதிக நேரத்தை செலவிட்டார்கள். அதனால தான் இவர்கள் காலனியை வெற்றிகரமாக உருவாக்க முடிந்தது. இப்படி இவர்கள் சண்டைக்கான ஆயத்தங்களை செய்கிறதுக்கு, பாதுகாப்புக்கான காரியங்களை செய்கிறதெல்லாம் விட்டுட்டு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பழங்குடி குழுக்கள், அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க, எங்கெங்கே எந்தெந்த இடத்துல அவங்க வசிக்கிறாங்க, அவர்களுடைய தலைவர்கள் யார், இதெல்லாம் இந்த ஸ்குவாண்டோ மூலமாக தெரிந்து கொண்டு இவர் மூலமாக முதல்ல தூது அனுப்புவாங்க. அப்புறம் இவங்களாவே நேரடியாக போய் சந்திப்பாங்க. இப்படி சந்தித்து அவர்களோடும் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்த பில்கிரிம்ஸ் அங்கே பிளைமவுத்தில் குடியிருப்புகளை ஏற்படுத்திய பிறகும் கூட இங்கிலாந்துலேருந்து அவங்களுக்கு பெரிய அளவு ஆதரவு இல்லை. ஸோ இவர்களாகவே கடின உழைப்பினால் அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டார்கள். அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்லாம் கிடையாது. இங்கிலாந்து, யூரோப்பில் இருக்கிற மாதிரி மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இங்கே கிடைக்காது. அங்கே வசதியாக இருந்தவங்களாம் இங்கே வாழ்வதே கடினம். ஏன்னா இங்கே காடுகளில் அவங்க மரத்தை வெட்டி சின்ன குடிசமாக வீடுகளை உருவாக்கி இங்கே வாழ்க்கை முறையே ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனாலும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவு அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கற்றுக்கொண்டார்கள். அதுக்கு தேவையான காரியங்கள்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அவங்க அந்த குடியிருப்புகளை உருவாக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்க முழுமையாக தன்னிறைவு அடைவதற்கு 5 வருடங்கள் ஆகியது. அவங்க கப்பலில் இருந்து இறங்குனதில் இருந்து 5 வருடங்களுக்கு பிறகு தான் அவங்க முழுமையாக தன்னிறைவு அடைந்தார்கள். இங்கிலாந்தில் இருந்து உதவி இல்லைன்னா கூட இவங்க சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தாங்க. தொடர்ச்சியாக நம்ம இந்த குடியேற்றத்தை பற்றியும், இதே காலகட்டத்தில் இதற்கு பிறகும் அடுத்தடுத்து என்னென்ன குடியேற்றங்கள் உருவாகியது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டத்திலும் இதற்கு பிறகு பல குடியேற்றங்கள் அங்கே உருவாகியது. பல ஆச்சரியப்படத்தக்க, ஆர்வமூட்டக்கூடிய பல சம்பவங்கள்லாம் நடந்தது. இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு புதிய கண்டத்துக்கு போய் காடுகளில் அங்கே குடியேற்றத்தை உருவாக்கி, இப்படிப்பட்ட குடியேற்றங்கள் மிக சிறிய கிராமமாக ஆரம்பித்து பிறகு பல கிராமங்களை கொண்ட பெரிய குடியிருப்புகளாக மாறி
இப்படி 13 குடியேற்றங்கள் சேர்ந்து போராடி ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்குனாங்க. அதுவும் யாருக்கு எதிராக போராடி? அன்றைக்கு வல்லரசாக இருந்த இங்கிலாந்துக்கு எதிராக போராடி. இங்கிலாந்துட்டு தான் அன்னைக்கு நம்பர் 1 நேவி இருந்தது. வலிமை வாய்ந்த கப்பற்படை இருக்குது. அப்படி இருந்தும் இந்த சாதாரண சின்ன குடியேற்றங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இங்கிலாந்துக்கு எதிராக ஜெயித்து ஒரு தேசத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயந்தான். இந்த சுதந்திர போராட்டத்தை பற்றிய வரலாற்றை நம்ம தனியாக பார்க்கலாம். இப்படி சிறிய குடியேற்றங்களாக இருந்த இவைகள் இன்றைக்கு பிரம்மாண்டமான ஒரு வல்லரசாக உருமாறி இருக்கிறது. மனிதகுல வரலாற்றிலேயே இவ்வளவு வல்லமை கொண்ட இராணுவ பலத்தோடு எந்த ஒரு தேசமும் எந்த ஒரு ராஜ்யமும் உருவாகியது கிடையாது. அப்படிப்பட்ட வல்லரசாக இன்றைக்கு அமெரிக்கா இருக்குது. பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, மற்ற எந்த தேசங்களும் எட்ட முடியாத நவீன இராணுவ பலம். ஸோ இப்படிப்பட்ட வல்லரசாக இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க தேசத்துடைய ஆரம்பத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக இப்படிப்பட்ட இந்த குடியிருப்புகளை பற்றிய வரலாற்றை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.